ஃபுல்லாகவே ரேட்டுங்க. அடப்பாவத்தை அவரை லெஃப்ட் எடுக்க சொல்லுங்கள், பஸ் ஓதிங்கன்னா இடிச்சிடும். பிரிட்ஜ் ஒர்க் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருக்காங்கங்க. இப்போ நம்ம கைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 5000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிட்டாரு. 5 hours 42 minutes வந்து நம்ம 591 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்காக இங்கேருந்து ஒரு 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் 1 day ட்ரிப் தான். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதான் மதுரவாயில் டோல் பிளாஸா. நான் இங்கே டோல் பிளாஸா கிட்ட இருந்து தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12:17 ஆச்சு. நான் இங்கேருந்து 12:30 கிளம்ப போகிறேன். 6:30 வந்து அந்த ஸ்பாட்டில் போய் ரீச் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தோன்னா 6 hours நான் வந்து அரௌண்ட் ஒரு 580 கிலோமீட்டர்ஸ் நான் கவர் பண்ணணும். ரைடு வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்பீடில் தான் இருக்க போகுது. கைப்புள்ள வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போம். கைப்புள்ளையில் தான் போயிட்டுருக்கேன். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்து மேஜராக வந்து ஹைவேஸில் வந்து ஒரு ஸ்டாப் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை 2 ஸ்டாப் எடுப்பேன், 2 ஃபியூல் ஸ்டாப்பு. அதுக்கு மேலே எதுவும் எடுக்காமல் நான் ஸ்டாப் போட போகிறேன். அதே மாதிரி அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 hours அங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக வந்து சென்னைக்கு வர போகிறேன். இந்த ரைடு எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுது என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, பாய். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 580 கிலோமீட்டர்ஸ், 9 hours 53 minutes. இப்போ டைம் வந்து கரெக்டாக 12:21 ஆயிடுச்சு. நம்ம வந்து ட்ரிப் 2 வந்து ரீசெட் பண்ணிடலாம். ட்ரிப் 2 ரீசெட் பண்ணிட்டு நம்மளோட அந்த ஓவரால் ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ரீசெட் பண்ணியிருக்கேன். ஓகே, கிளம்பலாமா? இது வந்து ஃபுல் ஸ்பீட் ரைடு. லெட்ஸ் கோ. எவ்வளோ குயிக்காக எவ்வளோ எங்கே போக முடியுதுன்னு பார்ப்போம். இது வந்து அப்படியே எனக்கு மறுபடியும் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ரைட் மாதிரி இது எனக்கு. ஓகே, தெரியலையே என்னமோ ஆகிட்டுருக்கு. எல்லா வண்டியும் யூட்டர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ மை காட், நம்ம டார்கெட் வைக்க சொல்ல தாங்க ஏதாவது ஒரு சொதப்பல் நடக்குது. இந்த இதில் நான் என்னைக்கு போய் சேர்றது? மேப்பு டிராஃபிக்கை பார்ப்போம். மேப் டிராஃபிக் பார்த்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்குமே. மேப்பு எவ்வளோ தூரம் டிராஃபிக் காட்டுற? ஃபுல்லாகவே ரேட்டுங்க. அடப்பாவத்தை. ஐயோ, இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய ரெட் இருக்குது லைனு தெரியுதா? நாசமாக போச்சுங்க. இந்த பாலத்தை தாண்டணும். இப்போ பாலங்கள்லாம் ஏதாவது உடஞ்சி போச்சா? ஐயே, சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா பூர முடியுதான்னு பார்ப்போம். இல்லை வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் யூட்டர்ன் பண்ணுறாங்க. காரில் பாருங்கள், அந்த கார்லாம் அப்படியே ரிவர்ஸ்லேயே போகுது. ஆனால் கீழேயும் ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கே. எங்கே போய் ஜாயின் பண்ணுவாங்க? கீழே போனாலும் கீழேயும் மாட்டிப்போம். நானும் பாலத்து மேலேருந்து கீழே இறங்கி யூட்டர்ன் பண்ணி வந்துட்டேன். கீழே வந்தால் இன்னும் இவ்வளோ டிராஃபிக் இருக்கே. ஆஃப் ரோடிங் பண்ணலாமா? சரி வாங்க, இந்த மாதிரி கல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போகலாம். டியூப்லெஸ் டயர் தானே, நம்பி போவோம். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ, கொஞ்சம் வழி விடுங்கப்பா, நான் ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு கொஞ்சம் வழி விடுங்கப்பா. போக முடியாது போலியா? போயிட்டேன். இதுக்கப்புறம் அடித்து தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியலையே இந்த ரோடு. சரி இல்லைங்க, நான் முன்னாடி ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். தலைவரே கொஞ்சம் வழி விடுங்க தலைவரே. பீரோலாம் எடுத்துன்னு வந்து, கட்டிலெலாம் எடுத்துன்னு வந்து, கட்டிலா டோர் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு என்னை மாட்டி விட்டுட்டாரு. சார் ஏய் அண்ணா, கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துக்கோங்க. அவரை லெஃப்ட் எடுக்க சொல்லுங்கள், பஸ் ஓதிங்கன்னா இடிச்சிடும். ஓகே, அந்த பஸ்ஸு பஸ்ஸு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வந்து தான் மாட்டிகிட்டு இருக்கோங்க. சரி, மேலே இருக்கிற டிராஃபிக்கு கீழே கொஞ்சம் பரவாயில்ல தான். கீழே இதுக்கு மேலே நான் ஆஃப் ரோடிங் பண்ணேன்னா என்ன கீழே எங்கேயா தள்ளி விட்ருவாங்க. அங்கே பாருங்கள் பள்ளம். அதனால் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பெட்ரோல் பங்க் உள்ளே பூந்து அப்படியே வந்துடும். என்ன பண்ணுறது? வகையாக வந்து மாட்டிக்கிட்டேன். எப்போவுமே நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1 hourக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 70 to 80 கிலோமீட்டர் தான் கவர் பண்ண முடியும். ரோடு நார்மலாக இருந்தாலே இப்போ இவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே.
ஐயோ சரி அப்படியே பொறுமையாக போவோம். வந்தாச்சுங்க. ரெட் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு க்ளோஸ் நெருங்கியாச்சு. அது முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 140 150 ஓட்ட வேண்டி தான், வேறு வழி இல்லை. பிரிட்ஜ் ஒர்க் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருக்காங்கங்க. அப்போ பிரிட்ஜ் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வழக்கமாக சொல்லுவேன்ல இந்த பிரிட்ஜில் வந்து அது என்னது, ஐயோ நல்ல பேராச்சே, அந்த பிரிட்ஜில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு சைடாக வண்டி அப்படியே பிரித்து விட்றாங்களா என்னன்னு தெரில. வருது ஆப்போசிட்லேயும் வண்டி வருது. சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம் பொறுமையாக. இந்த இதை தாண்டுற வரைக்கும் தானே, தாண்டின அப்புறம் வச்சு செய்யலாம் வண்டியை. இன்றைக்கி பார்ப்போமா பிரிட்ஜ் எப்படி உடஞ்சிருக்குன்னு லெஃப்ட் சைடில் பார்த்தா இப்போ தெரிஞ்சிடும். ஏதாவது உடஞ்சி வண்டி கிண்டி உள்ளே விழுந்துச்சா, இல்லைன்னா பிரிட்ஜு கிராக்கை பார்த்தோன்னே இது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. பிரிட்ஜு எப்படி இருக்க நீ? இல்லை நான் வரேன், எந்திரிச்சு நின்று பார்க்குறேன். ஐயோ ஏதோ வாட்டை போட்டு ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்கங்க. இந்த பாருங்கள், ஏதோ பம்புலாம் போட்டு அடிக்கிறாங்களே. என்ன அடிக்கிறாங்க பம்ப் போட்டு? அங்கே பாருங்கள், தார் ரோடு போடுறாங்கங்க. அதான் நான் பார்த்தேன். ஆனால் ஏற்கனவே அந்த பிரிட்ஜில் நீங்கள் இந்த சைடு வர சொல்ல உங்களுக்கே தெரியுமா, அந்த பிரிட்ஜு வந்து ஒரே ஓட்டையாக இருக்கும். தார் ரோடு போட்டுட்ருக்காங்க ஃபுல்லாக. அதனால தான் இந்த சைடு திருப்பி விட்ருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதை தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் சல்லுன்னு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 நிமிஷம் இந்த டிராஃபிக்கில் வந்து டிலே ஆகிடுச்சு. இப்போ ஆப்போசிட்டில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வண்டி நிற்க போகுதுன்னு தெரில. நமக்கு வந்து ஆனால் ரொம்ப நிற்கலைங்க. ஒரு 3 கிலோமீட்டர் மேக்ஸு, ஒரு 2 கிலோமீட்டர் மேக்ஸ் அவ்வளோதான் இருந்திருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் எவ்வளோ தூரத்துக்கு நிற்குதுன்னு பார்ப்போம். ஆப்போசிட்டில் இந்த இடத்துலலாம் இல்லை. ஸோ ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் தான் டிராஃபிக், அதுக்கு மேலே டிராஃபிக் இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் ஆகிருக்கு. 1 ஹவரில் வந்து 77 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் எப்போ பார்த்தாலும் இதே தாங்க, 70 to 80, அதுக்கு மேலே போகவே முடியல இந்த ரோட்டில். ஏன்னா அந்த செங்கல்பட்டு வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் 120 130 ஓட்டுவோம், திடீர்னு பார்த்தா மறுபடியும் 40 50க்கு போயிடும். இந்த மாதிரி ரேண்டமாக வந்துனே இருக்கும். இப்போ தான் வந்து அப்படியே ஒரே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அப்புறம் இந்த க்ளவுஸை பற்றி சொல்லலையே. இந்த க்ளவுஸோட ரிவ்யூ சீக்கிரமாக நான் உங்களுக்கு போடுறேன். என்னோடய ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டாக எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சுட்டு அப்புறம் நான் ரிவ்யூ மாதிரி போட்டுடுறேன். ஓகேவா? இது இப்போ புதுசாக வாங்கினேன், நல்லா தான் இருக்குது. அந்த பிரேக்கிங் பீரியடே இதுக்கு தேவையில்லை. ஆனால் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இந்த சைடெல்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட போலீஸ் வண்டி 2 ட்ராக்லேயும் போகிறாங்கங்க. எல்லோரும் பின்னாடி வந்து இதே ஸ்பீடில் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் போயின்னு இருக்காங்க. கொஞ்சம் கூட வழி விடாமல் போயின்னு இருக்காங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக போலீஸ் வண்டி போகுது பாருங்கள். யாரோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். விஐபி யாரோ போகிறாங்களா என்னன்னு தெரியலையே. பத்தாவதுக்கு ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் கூடயே போகுது. போலீஸ் வண்டி பாருங்கள், லைனாக பாருங்கள், போலீஸ் வண்டி தான். பாண்டிச்சேரி வண்டின்னு போட்டிருக்கு. சரி, இவங்களை ஓவர்டேக் பண்ணுறது தான் இப்போ பெரிய டாஸ்க். நம்ம பாட்டு கச்சா முச்சான்னு ஓவர்டேக் பண்ணோன்னா வண்டையாக கேட்பாங்க நம்மளை. இவங்களை வந்து அப்படியே கேஷுவலாக ஓவர்டேக் பண்ணலாம். இவங்க லைனாக போயினே தான் இருக்காங்க. கொஞ்சம் எல்லாம் ஒரு ட்ராக் பிடிச்சாங்கன்னா போதுங்க, நம்ம சல்லுன்னு போயிடலாம். எல்லோரும் மாற்றி ட்ராக்கில் வந்துனே இருக்காங்களா, அதான் கண்ணுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. 10 கிலோமீட்டராக வழி விடாமல் போகிறாங்கங்க. ஆனால் அவங்களும் நல்ல ஸ்பீடில் தான் போகிறாங்க, 100 110 தான் போகிறாங்க. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வழி விட்டாங்கன்னா எப்படியும் காலியாக தான் இருக்கும். அடித்து நவுத்திட்டு போயிடலான்னு பார்க்குறேன். 110 அப்படியே 2 ட்ராக்லேயும் போகிறாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே கவர்மெண்ட் வண்டி தாங்க. ஐயோ, இந்த 2 கார் பாவம் மாற்றி கஷ்டப்படுது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. அவங்க ஒரு ஸ்ட்ரெச்சு கிடச்சிருக்கு, ட்ரை பண்ணுவோமா? ஏதாவது இந்த கார் ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா இவங்களுக்கு பின்னாடியே நம்மளும் ஓவர்டேக் பண்ணிடலான்னு பார்க்குறேன். முடியலையே. சரி, நம்ம போவோம். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நம்ம வண்டியை பிடிக்க முடியாதுங்க. அவங்க செம்மையாக வந்தாங்க, சரியான ஸ்பீடில் வராங்க. 110 120 அப்படியே 2 ட்ராக்லேயும் விடவே இல்லையா வழி. நம்ம ஒரு டார்கெட் வச்சு போயின்னு இருக்கோம், நம்மளாலையும் போக முடியாமல் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க நம்ம 130 மேலே கிராஸ் பண்ணியாச்சுல, அதனால் இனிமேல் அவங்க வர முடியாது. பெட்ரோல் வேறு லோ ஃபியூல் ஆகிடுச்சு. இப்போ தான் ஆச்சு, ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். வர்ற பங்கில் பெட்ரோல் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு அடுத்தது வந்து எப்படி பார்த்தாலும் இன்னொரு 250 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடும் அந்த பெட்ரோலு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு டேங்க் ஃபில் பண்ணியாச்சுன்னா நம்ம தூத்துக்குடிக்கு போயிடலாம். வண்டி ஆடுது. ஓகே, ஸ்டெடியாக போ.
நம்ம கரெக்டாக வந்து 12:20க்கு வந்து வானகரம் டோல் பிளாஸாலேருந்து கிளம்புனோமா. இப்போ டைம் வந்து கரெக்டாக 2:20, 170 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 85 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் ஓட்டிகிட்ருக்கேன். பட் ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வந்து ரொம்ப டிலே தான். அந்த ஒன் வே டிராஃபிக்கு, அப்புறம் அந்த பிரிட்ஜு பிளாக்லாம், பப்ஜியில் விளாட்ற மாதிரி பிரிட்ஜ் பிளாக்லாம் ஆகிப்போச்சிங்க. பிரிட்ஜ் பிளாக் ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் டிலே. அந்த 30 மினிட்ஸ் தான் அந்த 30 கிலோமீட்டர் ஷார்ட். இப்போ நெக்ஸ்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 110 கிலோமீட்டர் கவர் பண்ணிடுவேன். 110 115 மினிமம் 110 கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸில் 500 கிலோமீட்டர் என்னோடய டார்கெட் வச்சுருக்கேன். 5 ஹவர்ஸில் 500 கிலோமீட்டர் முடிக்கணும். இப்போ தான் வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணேன். 1050 ருபீஸ் பிடிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக 145 150 இந்த ரேஞ்சில் ஓட்ட சொல்ல வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் கன்சப்ஷன் எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா 22.7 தான் தருது. ஸோ 140 ப்ளஸ்லேயே ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன்னா 145 ப்ளஸ்லேயே தான் ஓட்டிகிட்ருக்கேன். நமக்கு கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22.7 தான். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி இந்த ஸ்பீடில் ஓட்டினா மைலேஜ் கண்டிப்பாக 22 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைடு வந்து 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 ஹவர்ஸில் வந்து 290 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் ஷார்ட்டில் இருக்குது. 2 ஹவர்ஸில் வந்து 170 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன். இப்போ 3 ஹவர்ஸில் வந்து 290. ஸோ இந்த 1 ஹவரில் வந்து 100 டேய் இது அண்ணாடா நீ. இப்போ இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ வந்து ஆட்டோக்காரன் ரொம்ப டென்ஷன் பற்றி விட்டுட்டான். இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த 1 ஹவரில் வந்து மறுபடியும் ஒரு 120 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஹவர்ஸில் 400 கிலோமீட்டர் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அப்போ 5 ஹவர்ஸில் 500 ஈஸி டார்கெட் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது ஸ்பீடாக ஓட்டணுன்னா அடி நவுத்தி தள்ளிடுறாரு, கைப்பில் குடின்னு குடிக்கிறாரு. அதான் சரி, இப்போ நம்மளோட டார்கெட் வந்து 5 ஹவர்ஸ் 500 கிலோமீட்டர் சொன்னேன்ல. இப்போ 4 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ ஓட போகுது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 390 கிலோமீட்டர் ஓடிடும். எப்படி 5 ஹவர்ஸில் பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையில கொஞ்சம் இடத்துல வந்து ரோடு எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி இப்படி ஃபாஸ்ட்டாக போனோன்னா ஒரு மாதிரி தூக்கி அடிச்சுதுங்க. அந்த இடத்துலலாம் வந்து 100 120க்கு மேலே ஓட்டவே இல்லை. 140 வர சொல்ல ஒரு மாதிரி தூக்குது, இப்படி தூக்கி அடிக்குதா. அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே 120லேயே ஓட்ட ஆரம்பித்தேன். இப்போ ஃபுல்லாகவே பெட்ரோல் போட்ட அப்புறம் இப்போ 110லேயே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணல, இன்னும் ஒரு பிரேக் கூட எடுக்கல. பெட்ரோல் பங்கில் வந்து மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் ஆகுது, அவ்வளோதான். அத்தோடு அங்கேருந்து சிட்டாக பறந்துடுது. நான் எப்போவுமே வண்டி வந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச் ஓட்டிட்டேன்னா வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஐட்லிங்கில் வச்சுட்டு தான் நான் வண்டி ஆஃப் பண்ணுவேன். இப்போலாம் வந்து டைமிங்காக ஓட்டுறதுனால வந்து பெட்ரோல் பங்கில் போனோடனே ஆஃப் பண்ணுறது, உடனே போடுறது, உடனே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறது. அதான் ஓடிக்கிட்டே இருக்கார் அது பாட்டு. ஓகே, இப்போ நம்ம கைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 5000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிட்டாரு. 5000. அதே மாதிரி வந்து ரைடு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எவ்வளோ நேரத்தில்னா 4 ஹவர்ஸ் 3 மினிட்ஸில் வந்து 400 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அவ்வளோதான், முடிச்சிடலாம். வந்துடாதப்பா உள்ள வந்தேன்னா சட்னி ஆகிடுவீங்க. இன்னும் தூத்துக்குடி 187 ஒன்லி. ஓ மை காட், ஜஸ்ட்டு 187. எனக்கு இன்னும் டைம் வந்து நான் வந்து 6:30க்கு அங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் டைம் வந்து இன்னும் 4:30 ஆகிறதுக்கு இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. இன்னும் 2 ஹவர் 6 நிமிஷத்தில் 186 கிலோமீட்டர் அசால்ட்டாக போயிடலாம். மாடு உள்ளே வந்துடாத. எல்லாம் பிஸியாக சாப்பிட்டுருக்கேன், அப்படியே இருக்கணும், யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கொஞ்ச நேரம் 155ல் 150 to 155 இதே ஸ்பீடு 150 குறைக்காமல் ஓட்டிகிட்டே இருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓட்டியிருப்பேன். ஆவரேஜ் கன்சப்ஷன் எவ்வளோக்கு போயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா 20.9க்கு வந்துடுச்சு. 20.9. ஸோ 150 ப்ளஸில் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா 20.9. எப்பா அநியாயத்துக்கு ஸ்பீடாக போனால் மைலேஜ் அநியாயத்துக்கு குறையுதுங்க. நமக்கு வந்து நல்ல மைலேஜ் வேணும்னா 100லேருந்து 120, அவ்வளோதான். 100 to 120 இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ரிட்டன் போசல வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 110 வரைக்கும் தான் ஓட்டலான்னு இருக்கேன். எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்ப்போம் ரிட்டன் போசல. ஏன்னா ரிட்டன் வந்து அங்கேருந்து வந்து ஒரு 9-10 o'clock கிளம்பிடுவேன். மார்னிங் 6 o'clock வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான். அப்படியே 100 110 இதிலேயே ஓட்டுவோம். மதுரை டோல்கேட்டுக்கு வந்தாச்சு. போடா ஏன்னா இப்படி குறுக்கில் வர்றேன் ரஸ்கல். மதுரை டோல் பிளாஸா அம்மாடி, இது மதுரையோட இது அவுட்ரு டோல் பிளாஸான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மதுரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஆயிடுச்சே. கரெக்டு தான், இது மதுரையோட அவுட்ராக தான் இருக்கும். சரி ரைட். இன்னும் வந்து டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர் ஒன்லி.
இப்போ வந்து குயிக் ஷிஃப்டரில் வந்து எரர் வந்திருக்கு. இப்போ சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் தான் நான் இங்கே இருக்கிற டைம் பார்க்க முடியும். ஏன்னா குயிக் ஷிஃப்டர் இங்கே வந்து இப்போ எரர் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற டைமு காட்டாது, இங்கே இருக்கிற ஓடோமீட்டரையும் காட்டாது. அதை அப்படியே மறைச்சிரும் அந்த குயிக் ஷிஃப்டர் லைட்டு. நான் இப்போ அப்படியே ரன்னிங்லேயே ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ண போகிறேன். ஆஃப் ஆன். ஓகே, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியாச்சா? பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 4:53. இன்னும் ஒரு 27 நிமிஷத்தில் நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணுன்னா, ஐயோ அது வேறு ட்ரிப் 2 நான் மாற்றணுமா? ஓகே, ட்ரிப் 2 இன்னும் 27 நிமிஷத்தில் நான் 50 கிலோமீட்டர் ஓட்டணும். ஈஸியாக ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 500 கிலோமீட்டர் டார்கெட் கம்ப்ளீட்டட். எஸ், 500 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டட். 500 5 ஹவர்ஸ்க்கு 1 மினிட் பிஃபோரே முடிச்சாச்சு. இப்போ இன்னும் ஒரு 82 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த 82 கிலோமீட்டர்ஸை வந்து 1 ஹவர் 10 மினிட்ஸ் நிதானமாக போனால் 6:30க்கு அங்கே போய் இறங்கிடுவேன். அதனால் இப்போ வந்து இன்னும் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக போக வேண்டியதான். இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் தான். அழுத்தினா அதிகபட்சம் ஒரு 55 நிமிஷத்தில் போயிடலாம். 50 நிமிஷத்தில் அப்படியே பொறுமையாக போகலாம். நம்ம 6:30 தான் அங்கே இருப்பேன்னு சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி அப்படியே போயிடலாம். இப்போ போடுறது வந்து 4வது டேங்க் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ வந்து கரெக்டாக கன் எடுத்துன்னு வந்து இதில் வச்சாங்க. வச்சோடனே என்னாச்சுன்னா கரண்ட்டு போயிடுச்சுங்க. ஸோ எப்படிலாம் என்ன சோதிக்குது. கரண்ட்டு போயிடுச்சு. அதை ஜென்ரேட்டர் ஆன் பண்ண போயிருக்காங்க. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோடனே கிளம்ப வேண்டி தான். இன்னும் ஒரு 55 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஈஸியாக போயிடலாம். ஓகே, ஜென்ரேட்டர் போட்டாங்க, கரண்ட் வந்துடுச்சு. டேங்க் ஃபில் பண்ணலாம். சப்பா, இந்த பங்கில் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் வேறு இது வந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் ராங் ரூட்டில் வந்து தான் போட்டேன். பங்கே இல்லைங்க லெஃப்ட் சைடில். நானும் எவ்வளோ நேரம் போராடிட்டேன், பங்கே வரல. சம்மா, ஃபஸ்ட்டு கன் எடுத்துன்னு வந்து வச்சான், கரண்ட்டு போச்சு. அப்புறம் வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் ஜென்ரேட்டர் மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு வந்து பெட்ரோல் போட்டான். அதுக்கப்புறம் வந்து கார்டு கொடுத்து கார்டு ஸ்வைப் பண்ணால் கார்டில் உள்ள பேப்பர் இல்லை. ஐயோ, எத்தனை தடங்கள் ஓயாமல் மாற்றி மாற்றி வந்துடுச்சுப்பா. சரி, இப்போ நம்ம பைபாஸ் வந்தாச்சு, நம்ம குயிக்காக போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்குள்ளே என்ட்ராயாச்சு. ரைட் சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சன்செட் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் நம்ம டார்கெட் இருக்கிறதுனால நோ சன்செட்டு. டைரெக்டாக போய் லொக்கேஷனில் தான் செட் ஆகணும். அது வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்க போகிறேன். இன்னும் ஒரு 3.4 கிலோமீட்டர் தான் இருக்குது. 8 மினிட்ஸ் மோர் கூகுள் டைம். ஆக மொத்தத்தில் கூகுள் டைமை வந்து எவ்வளோ நேரம் பிரேக் பண்ணியிருக்கேன்னா 4 ஹவர்ஸ் பிரேக் பண்ணியிருக்கேங்க. இப்போதைக்கு வந்து டோட்டலாக வந்து 588 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 6:17 தான் ஆகுது. இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குது 6 ஹவர்ஸ் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம லொக்கேஷன் போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வந்து 6 ஹவர்ஸில் எப்படி பார்த்தாலும் ஈஸியாக வந்து 580 கிலோமீட்டர் கவர் ஆகிடுதுங்க. அது இப்போ இந்த ஊருக்குள்ளே அந்த பெட்ரோல் பங்கில் லேட் ஆனது இதெல்லாம் கேல்குலேட் பண்ணோன்னா 6 ஹவர்ஸில் ஈஸியாக 600 கிலோமீட்டர் கவர் பண்ணிக்கலாம். ஸோ டே டைமில் வெளிச்சம் இருக்கிற போது இந்த வண்டியில் வந்து பர் ஹவருக்கு ஆவரேஜாக 100 கிலோமீட்டர் ரீச் ஆகலாம். சரி நில்லுங்க, நான் அந்த லொக்கேஷன்கிட்ட போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மெயினாக வந்து நான் இங்கே தூத்துக்குடிக்கு வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் கேமிங் சேனல் இருக்குது தெரியுமா, NMG நேசமணி கேமிங், அவரோட பிரதருக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அவர் அன்றைக்கி லைவ் பார்த்துட்டு இருக்க சொல்ல அவர் சொன்னார், இந்த மாதிரி 7th வந்து பிரதரோட என்கேஜ்மெண்ட்டுன்னாரு. சரி யோசிச்சுட்டே இருந்தேன்னா டக்குன்னு நான் வரேன்ட்டேன். அது சாட்டர்டே தான் நைட் லைவில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மண்டே டேட் டைம் சொன்னாரா, 7 o'clock வந்து என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாரா. சரி ஓகே, நம்ம வந்து அப்போ 6 ஹவர்ஸில் பிளான் பண்ணி வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புனேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்தாச்சுங்க. இந்த தூத்துக்குடி ஊருக்குள்ளே வந்து தாங்க ரோடு அங்கங்கே இன்னும் சரியே பண்ணாமல் சுற்ற விட்டுருச்சு. இப்போ எவ்வளோ டைமிங் இதில் எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்குன்னு எதாவது காட்டுமா? இதில் காட்டுது பாருங்கள். டியூரேஷன் வந்து 6 hours 5 minutes, 584 கிலோமீட்ரு 580 கிலோமீட்டர்ஸு, 94 கிலோமீட்டர் per hour ஆவரேஜ். ஸோ இது கூகுளில் காட்டுறது. இப்போ வந்து வண்டி வந்து ஒரு 10 நிமிஷமாக தான் ஐட்லிங்கில் இருக்கட்டும். நம்ம வந்து நம்ம நேசமணி ப்ரோக்கு கால் பண்ணுவோம், NMG ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவங்கள வர சொல்லுவோம். ஆவரேஜ் கிலோமீட்டர் per hour பார்த்திங்கன்னா 104 கிலோமீட்டர் per hourல வந்திருக்கேன். ட்ரிப் டைம் வந்து 5 hours 42 minutes. 5 hours 42 minutesல வந்து நம்ம 591 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 104 கிலோமீட்டர் per hourல ஓட்டியிருக்கோம். இது வந்து டிஸ்பிளேயில் காட்டுறது, ஸ்பீடாமீட்டரில் காட்டுறது.